அண்ணன் தம்பி பலவானுக்கு பேரி எத்தனை பேருங்க? அவர் ஆண் எத்தனை பெண் எத்தனைங்க? அதுதானே அது விகரமா எங்களுக்கு எடுக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்கள் கூட பிறந்ததொரு கூட்டுப்பால் உன்றதொரு வேற பிறந்ததொரு சேர்ந்து பால் உன்றதொரு நாங்கள் அண்ணன் தம்பிகள் சரியாக நாங்கள் 4 பேர் பிறந்தோம் நண்பா. 4 பேரு? ஆமா 4 பேருன்னு சொல்றீங்களே? ஆமா. யார் யாரா உங்க பேர் என்னங்க? ஒன்னொன்னா சொல்ற விரலோடு. ஏய் கணக்கு விரலோடுறா கணக்கு. அண்ணன் தம்பிகள் சரியாக 4 பேர் சொன்னல்லவா? யார் யார்? யார் யாரு? வாசன் வாசன், பிரவாசன் பிரவாசம், வாசவன், வாசகன், பரசுராமன். பரசுராமர். திருப்பி சொல்லு. சொல்றாங்க பரசுராமர். எப்படிங்க? திருப்பி சொல்ல திருப்பி சொல்லாதடா. நான் சொன்னது அப்படியே சொல்லு. நீங்க சொன்னதா? அண்ணன் தம்பிகள் 4 பேர். வாசன். அப்புறம் இன்னொரு பேரு எங்கிட்ட கேட்கணும். வாசன், வாசன், பிரவாசன், பிரவாசன், வாசவன், வாசவன், பரசுராமர் என்று சொல்லக்கூடிய சரியாக அண்ணன் தம்பிகள் நாங்கள் 4 பேர் பிறந்திருக்கிறோம். கூட பிறந்தவங்களா? ஆமா. அண்ணன் தம்பிங்க 4 பேரா? அண்ணன் தம்பிகள். அண்ணன் தம்பிங்க. ஆமா 4 பேருங்க. சரியாக 4 பேர் பிறந்திருக்கிறோம். 4 பேர் பிறந்திருந்தாலும் இந்த 4 பேர்த்துக்கும் என்ன வேலை? ஆமா 4 பேர் சொன்னீங்க. உங்களுக்கு என்ன வேலை? உங்க அண்ணன் தம்பிங்களுக்கு என்ன வேலைங்க? அதுதானே இந்த பரசு என்று சொல்லக்கூடிய இந்த கோடாலி ஆயுதம் நான் பிறக்கும் பொழுது என் கூட வந்ததா? எப்படி வந்ததுங்க? இல்ல இடையிலே வந்ததா? யாராவது கொடுத்தாங்களா? இதெல்லாம் கேட்டேடா மண்டை. இல்லைங்க மண்டை அது 150 ரூபாய்ங்க. அதை வாங்க முடியாது. டேய் நான் பிறந்த உடனே அதாவது இந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரி ஆயுதம் இல்லாமல் படிக்கதான் இந்த உலகத்தில் பிறந்தேன். எவ்வளவு கோபமாகவும் நான் பிறக்கவில்லை. சாந்த முகத்தோடு பிறந்தவன் நான். இப்படி கோபம்? ஆமா. ஆயுதத்தோடு வச்சிருக்கீங்களா? ஆமா. இது எப்படி வந்தது? இதோ சிவனை நாடி நான் தவமானது செய்து கொண்டிருந்தேன். சரி. ஆமா சிவனை நாடி எனக்கென்று ஒரு ஆயுதம் வேண்டும் என்பதற்காக சிவனை நோக்கி கடுமையான தவமானது புரிந்து கொண்டிருந்தேன். சிவபெருமான் பார்த்து நம்முடைய சிசியன் யாரோ ஒருவன் பரசுராமன் என்று சொல்லக்கூடியவன் நம்மளை நோக்கி கடோரமான தவமானம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த கடோரமான தவத்தை நாம் மெச்ச வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த பரசுராமனை வந்து ஒரு சோதனை செஞ்சு பார்க்கணும். பரசுராமரை ஒரு சோதனையானது செய்து பார்க்க வேண்டும். சோதனை செய்து விட்டுதான் பிறகு அவனுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை கொடுக்கணும் என்பதற்காக அதாவது சிவனாகப்பட்டவர் என்னிடத்திலே சண்டை செய்யக்கூடிய அதாவது வம்பு சண்டைக்கு இருப்பது போல வந்தார். சிவன் ஆமா உருவத்தை மாற்றி வேறு ஒருவர் போல அதாவது வம்பு சண்டைக்கு என்ன கூப்பிட்டாரு போல. ஆமா வம்பு சண்டைக்கான இருக்கும் பொழுது சரியாக அந்த சிவனுக்கும் எனக்கும் 21 நாட்கள் சண்டை நடந்தது. 21 நாள் சண்டைங்க. ஆமா விடாமல் படிக்கு 21 நாள் சண்டையானது எங்களுக்குள்ள ஏற்பட்டது. எனக்கும் சிவபெருமானுக்கும் சண்டையானது அதாவது 21ஆம் நாள் சண்டையினுடைய முடிவிலே 21ஆவது நாள் சண்டை முடிய போகுது. அப்படி முடியும் பொழுது சிவபெருமான் பார்த்தா இதுக்கு மேல வந்து இவனோட சண்டை போட்டு இருக்க முடியாது. இதுக்கு மேல இவங்கிட்ட 21 நாளாய் போச்சு. இவனை எப்படியாவது கொல்ல வேண்டும். இவனுடைய அதாவது இவனுடைய பலத்தை சோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நெற்றிக்கண்ணை திறந்து நெற்றிக்கண்ணில இருந்து இந்த பரசு என்று சொல்லக்கூடிய இந்த கோடாரி ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு என்ன வெட்டுறதுக்கு வந்தார். சரி இந்த கோடாலை எடுத்துக்கொண்டு ஆமா அப்படி வெட்டுவதற்கு வரும் பொழுது அவருடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து வரக்கூடிய அந்த கோடாரி ஆயுதத்தை என்னை நோக்கி வரக்கூடிய ஆயுதத்தை நானே பிடித்து அந்த சிவனையை வெட்டுவதற்காக போனேன். சிவனையே வெட்டுவதற்காக போனேன். அப்பொழுதுதான் விஸ்வரூபமானது எடுத்தார். விஸ்வரூபம் எடுத்து மகனே உன்னுடைய பலத்தை சோதனை செய்வதற்காக தான் 21 நாள் உங்களோட நான் சண்டை போட்டேன். ஏன்னா சாதாரணமாக இந்த பரசு ஆயுதத்தை உன் கையில் நான் கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுப்பதாக இருந்தால் இதை வச்சுக்கிறதுக்கு உன்னிடத்தில் ஏகப்பட்டதாவது சரியான பலம் இருக்குதா அப்படின்னு சோதனை செஞ்சுதான் 21 நாள் நான் சண்டை செஞ்சேன். 21 நாள் எனக்கு ஈடு இணையாக நீயும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த. அதனாலே உனக்கே இந்த பரசு என்று சொல்லக்கூடிய இந்த கோடாரி ஆயுதத்தை இப்படி உனக்கு பரிசாக தருகிறேன் என்றார். அப்படி அந்த சிவபெருமான் கொடுத்த பரசு ஆயுதம் தான் இந்த ஆயுதம். ஆமா இந்த பரசு ஆயுதத்தை மட்டும் இந்த பூமியில் சற்று நேரம் கீழே வைத்து விட்டால் இந்த பூமியானது 2ஆக பிளந்து இந்த உலகமே அந்த பிளவுக்குள் அடக்கமாகிவிடும்.
வச்சிடாதீங்க, நான் உயிரோட இருக்க வரல. நீ போனதுக்கு அப்புறம் வச்சா இவங்க நான் பண்ணால வைக்கல. உயிரோட இருந்து என்ன சாதி போறீங்க? இந்த கூத்தாடுங்க உயிரோட இருந்து என்ன புண்ணியம் தானே? இருந்தாலும் பரசு என்ற ஆயுதத்தை நான் ஏந்திருக்கிறேன். எங்க அப்பாக்கு என்ன வேலை? தினம்தோறும் சிவ பூஜை செய்வது என்னுடைய தந்தையாருக்கு வேலை. யாருங்க தந்தையாருக்கு? ஆமா, நாங்க சிவகுலம் சிவகோத்திரம். சிவகோத்திரம். அப்படி சிவன் பூஜை செய்வதாக இருந்தால் பூஜைக்கு தேவையான தண்ணி கொண்டு வருவது எங்க அம்மா ரேணுகா தேவியினுடைய வேலை. வெறுங்கையை வீசிட்டு ஆத்தங்கரைக்கு போவாங்க. ஆத்தங்கரையிலே சென்று சிவனை நினைச்சு துதி பாடினா போதும். ஆத்து மணல் பச்சை மணல் எடுத்து அதுல ஒரு பானை செய்வாங்க. ஆமா, பச்சை மணலை எடுத்து அதுல ஒரு பானையானது செய்து ஆத்தங்கரையில இருந்து தண்ணி மோண்டு கொண்டு வந்து தந்தையார் சிவ பூஜைக்கு கொடுப்பது எங்க அம்மாவுடைய வேலை. அப்பேற்பட்ட ஒரு பத்தினித்தனம் என்னுடைய அண்ணன்மார்கள் வாசன் பிரவாசன் வாசவன் என்று சொல்லக்கூடிய 3 பேருக்கும் நந்தவனத்திலே இருக்கக்கூடிய பூமலர்களை பறித்து கொண்டு வந்து சிவ பூஜைக்கு தேவையான அணிவடை பணிவடை செய்வது அவங்களுடைய வேலை. அந்த 3 பேருக்கு அந்த வேலைங்க. அதாவது ஒருவருக்கு சாதம் செய்யக்கூடிய வேலை, ஒருத்தருக்கு பூமாலை கட்டக்கூடிய வேலை, ஒருத்தருக்கு சாமி அலங்காரம் செய்யக்கூடிய வேலை. எங்க அப்பா ஜமதக்கிரி முனிவருக்கும் பூஜை செய்வது அனுதினம் வேலை. எனக்கு இந்த பரசுராமனுக்கு என்ன வேலை? பூஜைக்கு தேவையான, அதாவது அந்த ஓம குண்டத்திற்கு தேவையான அனைத்து விறகுகளையும் காட்டிற்கு சென்று இந்த பரசு என்று சொல்லக்கூடிய இந்த கோடாயிர ஆயுதத்தினால காட்டில இருக்கக்கூடிய விறகுகள் அனைத்துமே வெட்டி கொண்டு வந்து பூஜைக்கு கொடுப்பது இந்த பரசுராமர் எனக்கு வேலை. ஆமா, என்ற தினத்திலே இந்த காட்டிலே விறகுகளை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது மகனே பரசுராமா, மகனே பரசுராமா என்பதற்காக என்னுடைய தந்தையாருடைய கூக்குரலானது கேட்கிறது. நான் வர்ற வரைக்கும் என்னைக்குமே காத்துட்டு இருப்பாரு. ஆனால் இந்த தினத்தில் ஏதோ ஒரு அவசரமாக என்னுடைய தந்தையார் அழைப்பது போல் தெரிகிறது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் பார்க்கணும். எப்படி புறப்படுவாங்களாம்? மல்லிகை மல்லை மட்டுமே மறிக்கொண்டு பாரிஜாதம் சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி மரங்களை கொண்டு வந்து மகனாகப்பட்ட பரசுராமன் தந்தையாருடைய பாதத்திற்கு வணக்கம் எண்ணம் போல் வாழ்ந்திருப்பாய் என்று இந்த நேரத்தில் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். ஏனென்றால் இத்தனை நாட்களாக என் பாதத்தில் பணிந்தால் நீ 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வாக வாழ்ந்திருப்பாய் என்று நான் உனக்கு ஆசீர்வாதம் தருவேன். ஆனால் இந்த தினத்திலே உன் எண்ணத்தை நான் சோதனை செய்ய வேண்டும். அதனாலே உன் எண்ணம் போல் வாழ்ந்திருப்பாய் என்று தாங்கள் சொல்வது வெந்தயிலும் வெந்தயமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய பாதத்தை பணிந்தாலும், அதாவது செந்தாமரை மகரானது எப்படி, அதாவது என்னங்க அப்படி சத்தம் பாடாதீங்கப்பா, கொண்ட போக மூச்சு போக கத்திட்டு இருக்கிற முழு வாசம் தானே கத்துறோம். அப்பா அன்று மனத செந்தாமரை புஷ்பம் போல இருக்கக்கூடிய தங்களுடைய முகமானது என்ற தினத்திலே ஏதோ அகம் கருத்து முகம் வெறுத்து இது ஒரு வாட்டத்தோடு இருக்கிறீங்க. என்னுடைய முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறீங்களே. உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் என்றும் நீருடைய காலமாக வாழ்ந்திருப்பாய் என்று வரம் கொடுப்பீங்க. ஆனால் இன்றைய தினத்திலே உன்னுடைய எண்ணம் போல் வாழ்ந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி முகத்தை கூட பாராமல் பிடிக்க எனக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்னப்பா? இதோ உன் எண்ணம் எப்படி என்று இந்த இடத்துல இருக்கிறதோ அதை போல் தான் உன்னுடைய வாழ்வும் அமைவதற்காகத்தான் உன் எண்ணம் போல வாழ்வதற்காக உனக்கு வார்த்தையாக சொன்னேன். அப்படியா மகனே? அப்பா இன்றைய தினத்திலே இந்த தந்தையாராகப்பட்டவர் எப்படியாவட்ட ஆங்கார கோபத்தோடு அதம் கருத்து முகம் பெருத்து ஒருவிட வாட்டத்தோடு இருக்கிறேனே, கோப கணையோடு இருக்கிறேனே, கோப குறியோடு இருக்கிறேன். என்ன காரணம்? இதோ உன் தாயாராகப்பட்டவர் தவறு செய்து விட்டார். உத்தமி பத்தினி பதிவிரதி. ஆமா, கட்டிய கணவனை தவிர வேறொரு ஆண்களை ஏறெடுத்து பார்க்காத என்னுடைய தாயார் ஒரு தவறானது எடுத்து விட்டார்களா? தாயார் தவறெழுத்து விட்டாரா? ஒருபோதும் நடந்திருக்காதே தந்தையே. இதோ இன்றைய தினத்திலே ஒருபோதும் நடக்காது என்றுதான் நான் நினைத்திருந்தேன். இன்றைய தினத்திலே ஆற்றங்கரைக்கு சென்ற உன் தாயாகப்பட்டவள் இதோ எந்த ஒரு குறையும் இல்லாமல் வருவாள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் மனதால் கட்டுவிட்டாள். அப்படியாவட்ட மனதால் கட்ட உன் தாயாகப்பட்ட இந்த மண்ணுலகத்தில் என் மனைவியாக வாழக்கூடாது. இதோ அவளை கொண்டு விட்டு போ. அப்படியா? அப்பா அப்படி
கட்டளை இடுங்கள், காத்து கொண்டிருக்கிறேன். அண்டத்தை முட்ட வேண்டுமா, அலைக்கடலை தாக்க வேண்டுமா, அல்லது இந்த பூமியை ஒரு பெரும் பாயாக சுருட்ட வேண்டுமா? அப்பா, கட்ட திருமணத்தினுடைய கஞ்சாலை ஒன்றிருந்தால் போதும், வானெடுத்து திருமணத்தினுடைய வாய் வார்த்தை ஒன்றிருந்தால் போதும். உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் சரியே, எவராக இருந்தாலும் சரியே, தாங்கள் கண்ணு வைக்கும் நேரத்திற்குள்ளாக அவருடைய சிரத்தை வெட்டுடைய காடில் போடுகிறேன். அப்பா, உன்னுடைய அண்ணன்மார்களை 3 பேரை உன் தாயார் தவறு செய்துவிட்டால் கொண்டு விடு என்று சொன்னேன். என்னுடைய வார்த்தை கேட்கவில்லை. பெருத்த தாபத்தை வாங்கிக் கொண்டு போனார்கள். பேய்களாக, பிசாசுகளாக, பாகளாக, கற்களாக போய்விட்டார்கள். நீயும் என்னை பார்த்து ஏதாவது நினைப்பாய், இல்லை இல்லை என்று சொல்வாய், தாயை கொல்ல மாட்டாய் என்று சொல்வாய் என்று நினைத்தேன். அதான் எண்ணம் போல் வாழ்வாய் என்று நான் உனக்கு வாழ்த்து கூறினேன். அப்படியா? அப்படியாப்பட்ட தாயை கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாய் அல்லவா? இந்த தந்தை சொல்விக்க மந்திரமில்லை இந்த உலகத்திலே என்று அந்த பெயரை நிலைநாட்டுவது என்றால் தாயை கொண்டு விட்டு வா. அப்படியா? வாசன், பிரவாசன், நிவாசன் மூவரும் ஒன்றாக சேர்ந்து, தாயே, என் தந்தையாகப்பட்டவர் உன்னை வெட்டச் சொன்னார், நாங்கள் வெட்டவில்லை என்பதற்காக சாபத்தின் காரணமாக கல்லாக போகிறேன், மண்ணாக போகிறேன் அப்படி என்று 3 மகன் எல்லாமே வந்து மாயம் மறைச்சிட்டாங்க. இருந்தாலும் கடைசி மகனாகப்பட்டவர் பரசுராமன் அம்மா அம்மா என்பதற்காக அழைத்துக் கொண்டு வருகிறார். அதனாலே சீக்கிரமாக மகனை என்னவென்று கேட்க வேண்டும். பழை வேட்டி வாங்கிட்டு வரணும், செலவு போடணும் அப்படின்னு எங்க மச்சான் எங்க ஊர் மேல போயிருக்கிறாரு. ஏன் உங்ககிட்ட வர மாட்டாரா? தெல்லவாரி யார் தள்ளவாரு முள்ளமாரு கேட்குமாரு என் கவுண்டரே அல்ல ஊர்ல பண்ணாடிங்க துணிமலையெல்லாம் கவுடச்சிங்க துணிமணிகளை துவைக்கணும்ல. ஆமா ஆமா, சீன துணிமணிகள் எல்லாம் உன்ன நம்பி அவங்க தரமாட்டாங்க, நீங்க எடுத்து போயிருவோம்னு சொல்லி அதெல்லாம் போய்
வாங்கிட்டு வர போயிருக்கிறாரு எங்க வீட்டுக்காரரு. ஆமா, ஏற்கனவே வாங்கிட்டு வந்த துணி எல்லாம் இப்ப நான் போய் துவைக்கணும். அதனால ஆத்தக்கரைக்கு சென்று இந்த துணிகளை பாரு கவுண்டர உன் கப்ப பொறுக்க முடியல. சரி போய் பாக்குறது நேரம். நீங்கள் உங்களை பார்த்தால் ஒரு முனி பத்தினிகள் போல் தெரிகிறது. ஐயோ பரசுராமா, என்னை கொல்லாதே, வேண்டாம் அப்படி என்று அதனை கொண்டு ஓடி வருகிறாயே, தாங்கள் யாரம்மா? என் பெயரோ ரேணுகா தேவி. ரேணுகா தேவி, என் மகனாகப்பட்டவன் பரசுராமனோ. தாயே உன்னை கொல்ல போகிறேன், தாயே உன்னை வெட்ட போகிறேன் அப்படி என்று அதோ என் மகன் வருகிறான். அதனாலே உனக்கு பின்னாடி மணிவான் நிடுகிறேன். காப்பாத்த மயனை காப்பாத்து. பெற்ற மகனே தன்னுடைய தாயை வெட்ட வருவதா? இது என்ன அநியாயமாக இருக்கிறது? இந்த உலகத்தில் இது போல அநியாயம் எதுவும் நடந்ததில்லை. அம்மா ஐயோ வர்றா மகனே, நான் பரசுராமா வெட்டாதே, என்ன வெட்டாதே. ஐயோ மகனே, மகனே வெட்டாதே.
10 மாதம் 300 நாட்கள் 3000 தச வினாடிகள் என்னுடைய அங்கத்திலே வாராத பயிராக வருத்தமில்லாத சுமையாக என்னை பெற்றெடுத்த என் தாயாரை வெட்டி நான் தருதலை யாரே என்னுடைய மாதாதை நாடு வெட்டி ஒரு மாப்பாவையாக இருந்தாலும் சரியே தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்காக தாயாரை வெட்டி விட்டோம். முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். இப்பொழுதே என்னுடைய தந்தையாரை தேர்வு உடனடியாக காணச் செல்கிறேன். அப்பா